ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தும்பாட்ன்ற ஊர்ல அஸ்தர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துக்காக கோயில் கட்டுறாங்க. அது ஒரு சாபம் பெற்ற தெய்வம். அந்த தெய்வத்துக்காக சிலையெல்லாம் வச்சு வழிபடுறது மூலமா அந்த அஸ்தரோட சாபத்தை வரமா யூஸ் பண்றாங்க. ஆனா அஸ்தருக்கு கோயில் கட்டினதுனால கோவப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் தும்பாட்ல தொடர்ந்து மழை விழுகிற மாதிரி செஞ்சிடறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் கண்டுக்காம அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. யாரு இந்த அஸ்தர்? இந்த உலகத்தையே தன்னோட வயிற்றுல வச்சு பாதுகாக்கக்கூடிய இந்த பூர்த்தி தேவி கிட்ட முடிவில்லா அளவுக்கான தங்கமும் தானியமும் இருக்கு. இந்த தேவியோட வயிற்றுல இருந்து தான் 16 கோடி தேவர்களும் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்க யாரு மேலயும் இல்லாத பாசம் அவங்களோட முதல் குழந்தையான அஸ்தர் மேல அதிகமா இருக்கும். ஆனா அந்த அஸ்தருக்கோ பேராசை வந்து தேவி கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் கைப்பற்றிடுவாரு. அதே மாதிரி தானியத்தையும் கைப்பற்றலான்னு போறப்போ எல்லா தேவர்களும் சண்டை போட்டு ஒரு வழியா அஸ்தர் அழிச்சிடுறாங்க. இருந்தாலும் அஸ்தர் முழுசா அழிறதுக்கு முன்னாடி அவர் மேல இருந்த பாசத்தினால தாயான தேவி காப்பாத்தி இதுக்கப்புறம் நீ கடவுளும் இல்ல, உன்னோட பெயரையும் இந்த உலக மக்கள் மறந்துடுவாங்கன்ற சாபத்தையும் விடுறாங்க. இப்படி சாபம் பெற்ற அஸ்தரோட பசியை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானியத்தை கொடுக்கறது மூலமா அஸ்தரோட தங்கத்தை திருட ஆரம்பிக்கிறாங்க.